கோவை பிரேம் எம்எம்ஏ அகாடமி சார்பாக நடைபெற்ற மாநில அளவிலான கலப்பு தற்காப்பு கலை போட்டிகளில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். கோவை குனியமுத்தூர் பகுதியில் செயல்பட்டு வரும் பிரேம் எம்எம்ஏ அகாடமியில் பாக்ஸிங், ஜூடோ, கராத்தே, சிலம்பம் என பல்வேறு கலப்பு தற்காப்பு கலைகளை அனுபவம் வாய்ந்த பயிற்சியாளர்களை கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளித்து வருகின்றனர். இந்நிலையில் மாநில அளவில் ஓபன் கலப்பு தற்காப்பு கலைகளுக்கான போட்டி கோவை நேரு தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. முன்னதாக நடைபெற்ற இதன் துவக்க விழாவில் பிரேம் எம்எம்ஏ பயிற்சி மையத்தின் நிறுவனர் பிரேம் மற்றும் செயலாளர் ஆனந்த் ஆகியோர் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக நேரு தொழில்நுட்ப கல்லூரியின் தலைமை செயல் அதிகாரிகளும் செயலாளருமான கிருஷ்ணகுமார் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பிரேம் அகாடமியின் பிராங்கில் பென்னி, கல்லூரியின் முதல்வர் சிவராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற போட்டிகளில் கலப்பு தற்காப்பு கலைகளாக கராத்தே, பாக்ஸிங், ஜூடோ, மொயாத்தாய், சிலம்பம் என பல்வேறு கலைகளை மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் செய்து அசத்தினர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 600க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். இறுதியாக போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். அது பிக்கப் பண்ணிக்கிறேன்.
வணக்கம், என் பேர் பிரேம்குமார். கேம் எம்எம்ஏ அகாடமியோட ஃபவுண்டர். நம்ம கிளாஸ் பார்த்தீங்கன்னா குடியமுத்தூர் அண்ட் கோயம்புத்தூர் 2 இடத்துல நம்ம கிளாஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு வந்து இந்த தற்காப்பு கலையோட விழிப்புணர்வுக்காண்டி இந்த டோர்னமெண்ட் நடத்தியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து ஓவராலாக ஒரு 600 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 டிஸ்ட்ரிக்ட் பக்கம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இதை நோக்கமே முழுசு என்னென்னா தற்காப்பு கலை பற்றி இந்த மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி தான் இந்த டோர்னமெண்ட்டே ஆர்கனைஸ் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா ஜூடோ, பாக்ஸிங், டேக்வாண்டோ, கராட்டே, கூடோ, எம்எம்ஏ எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸ்லேருந்து வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இது சப்போர்ட் பண்ண எல்லா மாஸ்டர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 7லேருந்து எபோவ் 18 வரைக்கும் நம்ம நடத்துகிறோம். கேட்டகரியில் நடத்துகிறோம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே நடத்துனாங்க. இதில் வந்து வயசானவங்க 16+ கூட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட திறமை வெளிப்படுத்துகிறாங்க. தற்காப்பு கலை பார்த்தீங்கன்னா இருக்க மக்களுக்கு வந்து இந்த புரிதல் இல்லை, அதை வந்து அவங்களுக்கு கொண்டு சேர்க்கணும் வகையில் தான் நம்ம டோர்னமெண்ட் நடத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்கோம். இதுக்கு உறுதுணையாக இருந்த மாஸ்டர்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் எல்லாம் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த வருஷம் இந்த பெரிய ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதோட அகாடமி பிரேம் அகாடமி தான் இந்த ஈவெண்ட் இங்கே ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணி நம்ம ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு தான் இதோட இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த பிரமாதமாக இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இங்கே கொண்டாடிட்டு இருக்கு. ஸோ நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த பிரேம் எம்எம்எஸ் அகாடமியோட சேர்ந்து இந்த சாம்பியன்ஷிப் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இது 1 டே காம்படிஷன். இதில் வந்து சிலம்பம், கிக் பாக்ஸிங் மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இட் இஸ் ஸ்டேட் லெவல் ஈவெண்ட். ஸோ இதில் செலக்ட் ஆகிறவங்க அடுத்து நேஷனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 500-600 குழந்தைகள் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி கலந்து விளையாடிட்டு இருக்காங்க. மிகவும் உற்சாகமாக இருக்காங்க. முக்கியமாக அவங்கள சப்போர்ட் பண்ணுற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. அனைவருமே வந்து இதை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணி கொடுத்த நம்ம மேனேஜ்மெண்ட், நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் மேனேஜ்மெண்ட், அவங்களுடைய சிஇஓ அண்ட் செக்ரட்டரி டாக்டர் கிருஷ்ணகுமார் சாருக்கும், பிரேம் அகாடமி அவங்களுக்கும், அண்ட் தென் எங்களுடைய ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஃபிசிக்கல் டைரக்டர் மாரிமுத்துக்குமார் அவருக்கும், மற்றும் அடுத்து ஆசிரியர்கள் இங்கே வந்திருக்கிறவங்களுக்கும், பேரண்ட்ஸுக்கும் எங்களுடைய நேரு இன்ஸ்டிடியூட் டெக்னாலஜி சார்பாக மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.